கேரளா 3 நாள் ட்ரிப்பு போயிருந்தேன். ஸோ அதை பற்றின வீலாக் தான் வந்து இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து கொச்சி, செகண்ட் டே அண்ட் தேர்ட் டே வாகாமான். ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் வீடியோ வீலாக் தான் வந்து இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை கோயம்பேட்டில் வந்து பஸ் ஏறணும், ப்ரைவேட் பஸ் தான் ஏறணும். ஏன்னா சடன் பிளானு. ஸோ 6,000 ஒருத்தருக்கு 6,000 12,000 தான். 3 days ட்ரிப்பு, 2 nights வந்து ஸ்டே. இதுதான் ட்ரிப்போட ஸ்டார்டிங்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, சனிக்கிழமை ஈவினிங் ஒரு 4 o'clock பஸ் ஏறணும். சென்னை கோயம்பேட்டிலேருந்து எர்ணாகுளமில் இருக்க வைட்டிலாக்கு 15 hours ட்ராவல்னு வச்சுங்களேன். இல்லை 7 மணிக்கு வந்து வைட்டிலாவில் ட்ராப் பண்ணிட்டாங்க. வைட்டிலாவில் இருந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், கரெக்டுங்களா? இப்போ நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, கொச்சி ஃபோர்ட்டு தான் போகிறது ஐடியா. ஃபஸ்ட்டு டே வந்து கொச்சி ஃபுல்லாக சுற்றி பார்க்குறோம், இதுதான் ஐடியா. ஸோ அதனால் வந்து நாங்கள் வைட்டிலாவில் இருப்போம். வைட்டிலாவிலேருந்து கொச்சி ஃபோர்ட்டுக்கு போக ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஆகும். அங்கே வந்து வாட்டர் மெட்ரோ இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு டைம் வந்து வாட்டர் மெட்ரோ இருக்கிற இடம் வந்து அந்த இடம் தான். ஸோ வாட்டர் மெட்ரோவில் ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருந்தோம். ஸோ அதில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். ஸோ ஃப்ரெஷ்ஷப் எங்கே ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வைட்டிலாவில் இருக்க பஸ் ஸ்டாண்டு, அங்கே போயிட்டு ரெஸ்ட் ரூம் போனோம். ஓகேங்களா? நிஜமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் கோயம்பேட்டில் இருக்க பஸ் ஸ்டாண்ட்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப மோசமாக இருக்கும், ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து மூக்கை வந்து இப்படி மூடிட்டு தான் போகணும். ஓகேங்களா? ஆனால் கேரளாவில் இருக்க பஸ் ஸ்டாண்டு உண்மையாக சொல்கிறேன், நல்லா க்ளீனாக இருந்துச்சு. ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, நல்லா வச்சுருந்தாங்க. ஈவன் அது கவர்மெண்ட்டு தான். கவர்மெண்ட் இருக்கிறப்பவே அவங்க வந்து ப்ராப்பராக க்ளீனாக வச்சுருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வந்துட்டோம். ஓகேங்களா? காசு தான், சும்மாலாம் இல்லை, 50 ரூபா ஆச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, வாட்டர் மெட்ரோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஒரு ஆசை. வாட்டர் மெட்ரோ எப்படா இருக்கும்? ஏன்னா வந்து நம்ம வந்து ட்ரெயின் மெட்ரோ போயிருப்போம், கரெக்டுங்களா? வாட்டர் மெட்ரோ போனதே இல்லை. வாட்டர் மெட்ரோனா எப்படி இருக்கும், போட்டில் வந்து மெட்ரோ வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு இது ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ க்யூரியாசிட்டி ஆன உடனே சரி ஓகேடா டிக்கெட்டை புக் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வைட்டிலாவில் இருக்க வாட்டர் மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டு டிக்கெட்டை வந்து புக் பண்ணோம். டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு நான் ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சுங்க போட்டு. டிக்கெட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரோ வந்து எங்கே போகும்னு சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் போக வேண்டியது ஃபோர்ட்டு கொச்சி. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து காக்காநாடு தான் போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, காக்காநாடு போனால் என்ன, நமக்கு தேவை போகணும், அவ்வளோதான். நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நம்ம போனதே எக்ஸ்ப்ளோர் பண்ண தான். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு என்ன வேணால் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து காக்காநாடுக்கே எடுத்துட்டோம். டிக்கெட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வைட்டிலாவிலேருந்து காக்காநாடுக்கு வந்து வாட்டர் மெட்ரோ வந்து ஒருத்தருக்கு வந்து 40 rupees, 2 பேருக்கு வந்து 80 ரூபா ஆச்சு. ஸோ மெட்ரோ ஏறிட்டோம். மெட்ரோ ஏறிட்டு உள்ளே போனோடனே சூப்பராக இருந்துச்சுங்க அந்த நேச்சரும். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் மெட்ரோ வந்து லைக் எப்படி சொல்லுதுங்க, கப்பல், ஆனால் ஏசி கப்பல். இப்போ நார்மல் ட்ரெயினில் வந்து ஏசி ஃபுல்லாக இருக்கும்ல மெட்ரோவில், அதே மாதிரி ஒரு போட்டு ஃபுல்லாகவே ஏசி. சூப்பராக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 100 members கிட்ட ட்ராவல் பண்ணலாம், அந்த மாதிரி இருந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் காக்காநாட்டில் இறங்கிட்டோம். நம்ம கேரளா வந்திருக்கோம். கேரளாவில் இப்போ வந்து காக்கிநாட்டில் இருக்கோம். காக்காநாட்டில் இருக்கோம். இந்த காக்கிநாடு வந்து இது ஆந்திராவில் இது காக்காநாடு. ஆமாம், ஃபஸ்ட்டு சாப்பிடணும்டா, பசிக்குது. சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டிஃபன் வாங்கணும். டிஃபன் போய் கேட்டால், கேரளாவை பொறுத்த வரைக்கும் டிஃபன் வந்து இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கும் காமனாக, இட்லி, தோசை, வடை, பொங்கல்னு இருக்குமா. ஆனால் அந்த ஊரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பரோட்டா, இடியாப்பம், புட்டுன்றாங்க. என்னடா இது,
இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அவங்க இதுதான் வந்து காமனே சொல்கிறாங்க. எடுத்தோடனே புட்டு, காலங்காத்தாலேயே புட்டு, இடியாப்பம் அண்டு பரோட்டாலாம் நம்ம ஊரில் நைட்டில் தானே போடுவாங்க, அங்கே காலையிலே போடுறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம குழம்பு வந்து சால்னா அண்டு லைக் நைட்டில் தான் சால்னா ஊற்றுவாங்க, தட் மீன்ஸ் குருமா ஊற்றுவாங்க. அப்புறம் சாம்பார் சட்னி இதெல்லாமே ஃப்ரீயாக வைப்பாங்களே, அங்கே அப்படி கிடையாது கேரளாவில். அந்த ஊரில் எப்படி இருக்குன்னா, அங்கே வந்து நம்ம வந்து காசு கொடுத்து தான் வாங்கணும். ஒரு கறி, தட் மீன்ஸ் அந்த கறின்னு சொல்கிறாங்க. ஸோ முட்டை கறி இருக்குன்னாங்க, பீஃப் கறி இருக்குன்னாங்க, சிக்கன் கறி இருக்குன்னாங்க. ஸோ நாங்கள் யோசித்தோம், வெஜ்ஜில் வந்து கடலைக்கறி இருக்குன்னாங்க, நான்வெஜ்ஜில் எக்கு கறி, பீஃப் கறி இருக்குன்னாங்க. ஸோ நான் வந்து என்ன வாங்கியிருந்தேன்னா, சரி அட்லீஸ்ட்டு இப்போ தானே வந்திருக்கோம், சரி இடியாப்பம் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு இடியாப்பமும் நான் முட்டை கறியும் வாங்கியிருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்து பரோட்டாவும் கடலைக்கறியும் வாங்கியிருந்தான். ஸோ அங்கே எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே ஃபேர் வந்து ரொம்ப கம்மி தாங்க, ஜஸ்ட் 200 தான் ஆச்சு. ஈவன் நான் கூட ரொம்ப ரேட்டாக இருக்குமேன்னு சொல்லி எதிர்பார்த்தேன், அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ட்ராவல் அட்வைசர் வந்து சென்னையில் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். பிகாஸ் அவங்க இல்லைன்னா நாங்கள் இந்த ட்ரிப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட்டே பண்ணியிருக்க மாட்டோம். அவங்க வந்து சாட்ஜிபிட்டியை பார்த்து கூகுளில் பார்த்துட்டு நிறைய வந்து அப்டேட் பண்ணி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து நம்ம வந்து ஜெட்டின்ற ஒரு ஸ்டேஷனுக்கு போகணும். காக்காநாடுலேருந்து ஜெட்டியில் வந்து பஸ்ஸில் போனோம். பஸ்ஸில் வந்து ஃபேர் எவ்வளோச்சுன்னு பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கே இறங்கியிருக்கோம்னா போட் ஜெட்டி, இந்த ஸ்டாப்பிங் பேர். எதுக்கு அப்படின்னா வந்து நம்மளோட ட்ராவல் அட்வைசர் வந்து ஃபெரியில் ட்ராவல் பண்ண சொல்லி நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபெரினா வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோக்கலில் யூஸ் பண்ணுற ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு போட்டு, ஆனால் பெருசாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் பைக்கு, காரு எது எடுத்துகிட்டு வந்தீங்கனாலும் அந்த போட்லேயே வந்து ஏற்றிட்டு எங்கே வேணுமோ அங்கே போய் ட்ராப் பண்ணிக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா 96 படத்தில் விஜய் சேதுபதி போவார்ல, கார் எடுத்துகிட்டு அந்த அந்தமான் சைடு போகும்போது ஒரு போட்டு மாதிரி ஒன்று ஏற்றுவார் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் ஃபெரி. அந்த ஃபெரியை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹைகோர்ட்னு ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது, மேனகான்னு ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது, போட் ஜெட்டின்னு ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது. இங்கேருந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அந்த ஃபெரியை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நாங்கள் அந்த ஃபெரியை பிடிக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கோம் பை வாக்கிங்கில். இது வந்து நாங்கள் முன்னாடி இறங்கணும், இந்த இடம் பேர் என்னடா, போட் ஜெட்டி, இந்த ஸ்டாப் பேர். நீங்களா இறங்கி நீங்கள் வாக்கிங் டிஸ்டன்ஸில் போயிட்டு அதை நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ நம்ம போயிட்டு பார்க்கலாம். ஃபெரி போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் ஸ்நாக்ஸ். ஃபெரி ரைடு கிட்ட ஃபெரி ரைடு வந்து போக பார்த்தோம். ஸோ ஃபெரிலேருந்து ஃபோர்ட்டு கொச்சி வந்து டிக்கெட் புக் பண்ண போனோம். ஸோ டிக்கெட் புக் பண்ண இடத்துல ஜஸ்ட்டு 12 ரூபா தான் ஆச்சு, 2 பேருக்கே சேர்த்து. ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. மெட்ரோ வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு, இது வந்து ரொம்ப காசு கம்மியாக இருந்தது. சரி அதனால் வந்து ஃபோர்ட்டு கொச்சி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஓகேங்களா. ஸோ போனப்போ ட்ராவல் சூப்பராக இருந்துச்சுங்க, நிஜமாக சொல்கிறேன். ஜஸ்ட்டு ரொம்ப காசு கம்மியாக ட்ராவல், அதுவும் பெரிய பெரிய போட்டெல்லாம் கண்ணு முன்னாடி பார்க்குறோம். லைக் துறைமுகம்லாம் இருக்குது, நல்லா இருந்துச்சு. ஹார்பர்லாம் பக்கத்தில் பார்க்குறப்ப நல்லாவே இருந்துச்சு ட்ராவல் போகிறப்ப. ஓகேங்களா. கைஸ் போட்டில் போயிட்டு இருக்காங்க, போட்டு வச்சு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஃபைனலி நாங்கள் ஃபோர்ட்டு கொச்சி வந்துட்டோம். என்னடா ஃபைனலி என்னமோ சோழனுங்க வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சோம் நம்ம சொல்கிறோம். ஆமாம், ஒரு காரை தூக்கில் போட்டிருக்காங்க. எப்படி பறந்து வந்து விழுந்துருக்குமா? ஆமாம், வா மச்சான். ஒன்னாதான் திட்டுறாங்க. என்னன்னு திட்டினா? ஒன்னாதான் திட்டுறாங்க. வந்துட்டானுங்க அங்கேருந்து வெள்ளை பேக்கை மாட்டிக்கிட்டு, இல்லை வெள்ளை டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு பேக் ஒன்று மாட்டிட்டு கனவை மாட்டிட்டு வந்துட்டானுங்க அங்கேருந்து கிளம்பி. அதில் வந்து அந்த கூட வந்து கேமோஃப்ளான் ஷர்ட் போட்ட பையன் எவ்வளோ அழகாக அமைதியாக ஒழுக்கமாக போகிறான். கூட தான்
கூடவே சுத்துறியா செவ்வாழ? அவனை பார்த்து வந்து கத்துக்கணும்னு ஒரு அறிவு மயிர் இருக்கா பாரு அந்த பையனுக்கு அப்படின்னு உன்னை பார்த்து அவர் மலையாளத்தில் திட்டாரு. ஓ, ஆல்மோஸ்ட் நாங்கள் ரீச் ஆனது ஃபோர்ட்டு கொச்சி ரீச் ஆனது பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஆல்மோஸ்ட் 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ 12 மணிக்கிட்ட ஆனதுனால ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால் வந்து சரி கொஞ்ச நேரம் அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர், அதே மாதிரி ஃபோனில் சார்ஜ் இல்லை சுத்தமாக. சரி அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறப்ப பேசாமல் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு ரூம் வந்து எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா போயிட்டு ஒரு ரூம் எடுக்கலாம்னு சொல்லி திங்க் பண்ணோம். ரூம் எடுக்கலாம்னு திங்க் பண்ணப்போ எங்களுக்கு சில ஆப்லாம் வந்து என் ஃப்ரெண்டு சொன்னான். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தோம். ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு நியர்பை ரூம் அப்படின்னு போட்டோடனே நிறைய ரூம்ஸ்லாம் வந்துருச்சு. ப்ரைஸ்லாம் பார்த்தோம், நிறைய அதிகமாக இருந்தது எல்லாமே. ஸோ நம்ம இருக்கிறதுல எது கம்மியாக இருக்கணும், நல்லாவும் இருக்கணும், சூப்பராகவும் இருக்கணும், இப்படின்ற மாதிரி நிறைய கேட்டகரி எல்லாம் வச்சு நாங்கள் ஃபைனலாக வந்து ஓயோ ஆப்பில் கம்மியாகவே பார்த்துட்டோம். எவ்வளோனா 1000 ருபீஸ்க்கே வந்து 1 டே ஸ்டேக்கு வந்து பார்த்துட்டோம். ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, ஃபோர்ட்டு கொச்சி ஸ்டேஷன்லேருந்து அந்த ரூமுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு 100 மீட்டர் தான், 1000 ருபீஸ்க்கே எங்களுக்கு கிடச்சிது ரூமு. பட் ரொம்ப சுமாரான ரூம் தான், ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன். பட் அட்லீஸ்ட் நாங்கள் ஸ்டே பண்ணோம். ஸோ அந்த ரூமில் நாங்கள் இருக்கவே இல்லை. இப்போ அதுக்கப்புறம் ஃபோனில் சார்ஜை போட்டு ஒரு 1/2 ஹவர் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 1 o'clockலாம் அகைன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.